மகளிர் வந்து அவங்க ஒருங்கிணைப்பு கொடுத்து உங்களுக்கு மனசுக்கு வந்து யார் செய்யறது சரின்னு தோணுதோ அதன்படி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இங்கே வந்து அமைதிக்கு புறமான இந்த செயலும் செய்யக்கூடாது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. இவ்வளோ நாளாக என்ன ரசிகனா பார்த்தீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களில் ஒருவனாக வரேன். நம்மளுடைய கட்சியின் கொள்கை வந்து எல்லா உயிர்க்கும் பிறப்போக்கும் அப்படின்றது அப்படின்னா மத இன ஜாதி வேறுபாடு எதுவும் கிடையாது. யாரையும் வந்து நிர்ணயம் பண்ணி எனக்கு தான் போடணும் எனக்கு தான் செய்யணும்னு இந்த கோட்பாடு கிடையாது. அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்மளுடைய கட்சிக்கு ஆர்வம் காட்டி செயல்படுங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நாங்க அவர் வந்து ஒரு எங்களை ஒரு ஹீரோவா பார்த்தோம். இப்போ அவர் எங்கள ஒருவரா பாக்குறது நிறைய பேசணும்னு அவர் கிட்ட போனேன். நானு கிட்ட போனோடனே பேச்சே வரல, வார்த்தையே வரல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவர் எங்களை அணுகுன முறை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கோம், எவ்வளவு இடத்துக்கு பேசியிருக்கோம், எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். அவரு பார்த்ததும் வார்த்தைகளே வரவில்லை. அந்த அளவுக்கு வந்து அவரு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, அரவணைப்பு கொடுத்தாரு, அந்த அளவுக்கு பேசினாரு. இப்பவும் அவர் என்ன சொல்லி அமைச்சாருன்னா யாரையும் வந்து கட்டாயப்படுத்துதில்லை, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அமைதியான முறையில செயல்படுங்க, எல்லாரையும் சமமா பாருங்க அப்படி சொன்னாரு. பேச்சே வரல, அப்படி எப்படி கண்ணீர் வரும். எங்களுக்கு தான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் பார்த்த சந்தோஷத்துல பேச்சும் வரல. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் அவர் எங்களை கிட்ட கூப்பிடுவாருன்றது எங்களுக்கு தெரியாது. பார்க்க முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு நினைச்சுதான் கிட்ட வந்தோம். எங்களை அவர் அணுகின முறை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பேர் வந்து அருள் செல்வி. கடலூர் வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பு தான். இது என்ன சொன்னாரா? என் பேர் உமா மகேஸ்வரி. கடலூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து வரேன். நான் மாவட்ட செயற்குழு உறுப்பினர். உங்களை நம்பி எங்க இருக்க, நல்லபடியா இது பண்ணுங்க, ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நான் ரசிகரா தான் இருந்தேன், பொறுப்புல இல்ல. ரசிகரா தான் இருந்தேன், பொறுப்புல இல்ல. இப்ப கட்சின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் பொறுப்பு வந்திருக்காங்க. தளபதி அவர் வயல நடத்துறோம். ஒன்னி பேசல, அவர் பிஆர் குண்டஸ் பண்ணாரு. அது துணை செயலாளர் கொடுத்துருக்காங்க, மாவட்ட துணை செயலாளர் கொடுத்துருக்காங்க. பேர் என் பேர் சிவகுமார் தேவி. நான் பானாவரம் சோழர் தொகுதி மாவட்ட துணை செயலாளர் கொடுத்துருக்காங்க போஸ்டிங். நாங்கள் 20 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். தளபதிக்கோசம் நம்ம பாடுபடுவோம். அவர் சிஎம் உட்கார வைப்போம். அந்த வைரத்தில் இருக்கிறோம். மகளிர் வீட்டு சப்போர்ட், அவர் ஃபுல் சப்போர்ட். மகளிர் ஏ முகமது ரஃபீக், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் கழக செயலாளர். நல்லபடியா வேலை செய்வோம், நல்லா உழைப்போம், வெற்றியை எங்களோட கழகத்துக்காக உழைப்போம். நான் இருந்திருக்கேன், ஒரு 10 வருஷமா இருந்திருக்கேன். நல்லபடியா சிறப்பா பணியாற்றுவோம், வெற்றி நமது. வீரமணியன் பேருங்க, ஈரோடு மாவட்டம் பவானிலிருந்து வர்றாங்க. மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. அறிவுரையெல்லாம் நீட்டாக செயல்படுங்க அப்படின்னு தளபதி அவர்கள் சொல்லி அறிவுரை கூறியுள்ளார். அவர் சொல்லுக்கு இணங்க நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். நான் ஒரு 25 வருஷமா ரசிகர் மன்றத்தில் இருந்தேங்க. இப்போ மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கட்சியில் இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, எந்த இதில் இல்லை. தளபதிக்கோசரம் ஆரம்பத்திலேருந்து நாளை திருப்பதிலேருந்து நான் இருக்கிறேங்க, ரசிகராக இருக்கிறேன். மக்கள் ஐக்கியம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ ஒரு பொறுப்பில் வந்திருக்கிறேன். இப்போ நான் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வந்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு தளபதி அவர்கள் நான் இருந்த பொறுப்புக்கு மேலான பொறுப்பு போட்டு கொடுத்துருக்கிறார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அனுபவம் ஓரளவுக்கு இருக்கிறது, அரசியலை பற்றி தெரிவதனால் நாங்கள் தான் அவருக்கு ஆரம்பிக்குன்னு சொல்லி மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்து வரைக்கும் நாங்கள் தான் சொன்னோம். அது பிரகாரம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பார்க்குற முறையில் அனுபவம் தெரியும், கட்சியில் இருந்ததில்ல, பார்க்குற முறையில். 2026 எலெக்ஷனில் தளபதி அவர் நிற்கிறார். வாய்ப்பு கொடுத்தால் நாங்களும் போட்டியிடுவோம், இல்லைன்னா அவருக்கு குரல் கொடுப்போம்.